சாப்பிட்றதுக்கு அப்பத்துலேருந்து வெயிட்டிங். வேறு லெவல். நான் நிறுத்துறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் சைட் டிஷ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது சொதி. ஸோ இதில் என்னென்னா மெயின் ப்ரிடாமினன்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து தேங்காய் பால் தான். நிறைய காய்கறியெல்லாம் போட்டு இது செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு வெஜிடபிள் குருமா மாதிரி இருந்தாலும் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் அது என்னென்னா இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட். ஸோ இங்கே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 4 மிளகா அண்ட் 1 பீஸ் இஞ்சி இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு, மூங் தால். இது வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வேக வச்சாச்சு. ஸோ இதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான தேங்காய் பால், இதுக்கு 2 தேங்காய் பால் தேவை. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பால், அதாவது திக் பால். 2வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுவும் நான் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆல்ரெடி ஆன்லேயே இருக்குது. ஓகே. இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ரொம்ப ஸ்ட்ராங் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மாறிடும். அது நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் அது வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 25 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 5 பல் பெரிய சைஸ் பூண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு மற்ற காயெல்லாம் நான் போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்து பட்டாணி. இப்போ பார்த்தீங்களா எல்லாம் ஒரு போல் எடுத்திருக்கேன். ஸோ பட்டாணியும் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட். ஸோ எல்லாமே நான் வந்து ஒரே ஈவன் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். 1 கப் பீன்ஸ். அடுத்து ஒரு பெரிய முருங்கைக்காய் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயும் இருக்குது. நான் கொஞ்ச நேரம் கழித்து அதை ஆட் பண்ணுறேன். ஸோ காய்கறியெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. பட்டாணி பறக்குது. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெஜிடபிள் ஸ்டூ மாதிரியே இருக்கும். பட் இதில் மெயின் ஹைலைட் என்னென்னா நம்மளோட பாசிப்பருப்பு. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து டெஃபினட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காயும் நான் இதில் சேர்த்துட்றேன். இது 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய், அந்த நீல கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கத்திரிக்காய் வேண்டான்னா இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ கத்திரிக்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது நான் இந்த பச்சை மிளகா இஞ்சி பேஸ்ட் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. ஸோ நம்மளுக்கு காரம் வந்து இந்த பச்சை மிளகாலேருந்து தான் வருது. ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே இந்த காயெல்லாம் போட்ட பிறகு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ 2 மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு இதில் நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம முதல்ல நம்ம வந்து 2வது பால் தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த 2வது பாலில் தான் இந்த காயெல்லாம் நல்லா வேக வைக்கணும். ஸோ இது வந்து டைல்யூட்டட் கோகனட் மில்க். இதை ஃபஸ்ட்டு சேர்த்துடுறேன். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு இந்த மில்க்கை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த காயெல்லாம் வந்து இந்த பாலில் தான் வேக வைக்க போகிறோம்.
ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். ஸோ 10 நிமிஷம் கழித்து காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். பார்த்துட்டு தேவைப்பட நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்கிற பருப்பும் இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ளேம் மீடியம் லோலியே வச்சு இதை குக் பண்ண கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பருப்பு ஆட் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பருப்பு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ மூட வேண்டாம், திறந்து வச்சே ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து பருப்பு ஆட் பண்ண பிறகு ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ ரொம்ப கொதியெல்லாம் வராது, ஸ்லோவாக தான் வரும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். உடனே ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா பால் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஸ்லோவாக ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்த பால், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரே வாட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், ஊற்றின உடனே கலர் எப்படி மாறுதுன்னு. ஆக்சுவலி இது நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சே செய்யலாம். அது தேவையில்லாமல் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்ல திக்காக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு நம்மளுக்கு இப்போது. ஸோ எல்லா பாலும் ஊற்றிட்டேன். இப்போ நான் வந்து இது இறக்கி வச்சிட போகிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து தாளிக்கிறது தான். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஸோ இதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இந்த தாளித்த கடுகும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரிடாமினன்ட் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், அதில் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்பு கலந்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் எல்லாமே. ஸோ இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். ஸோ லெமன் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் நீங்கள் பிழிஞ்சால் ஓகே. பிகாஸ் நம்ம பிழியும் போது எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணி நம்ம வந்து பிழிய முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக லைட்டாக பிழிஞ்சுக்கோங்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முழு பாதி பழம் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி ரெடி. இந்த சூப்பர் டேஸ்டியான சொதியை இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிட்றேன். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கு அப்பத்துலேருந்து வெயிட்டிங். டேஸ்ட் பண்ணிட்டேன், ஃப்ளேவர்ஸ்லாம் அட்டகாசமாக இருந்தது.
வேறு லெவல், சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நான் நிறுத்துறேன். சோதி அட்டகாசமாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஃபனோட இதை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை திரும்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெடி? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம். பட்டாணி பறக்குது. ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு காயிலன்னா, ஸோ ஃப்ளேம் மீடியம் லோலியே வச்சு இது வந்து ஃப்ளேம் மீடியம் லோலியே வச்சு இது கண்டினியூ ஐயோ மறந்துடாதீங்க, ஸ்டோவ் ஆன் பண்ண மறந்துட்டு ஸ்டோவ் ஆன் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கு தாளிப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு தாளிப்பு பார்த்துனி, ஸோ தாளிக்கிற சட்டியில் சாரி கரண்டி. ஓகே, நான் நிறுத்துறேன். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.